நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாமன்னர் பகதூர் ஷா என்ற முகாலய மன்னர்களின் கடைசி மன்னரான பகதூர் ஷா அவர்கள் நம்முடைய தாய் நாடு இந்திய திருநாட்டுக்காக வேண்டி அவரும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த தியாகங்கள் ஏராளம். இந்தியா வெள்ளையர்களிடமிருந்து விடுதலையடைய வேண்டும் என்பதற்காக, பிரிட்டிஷாரிடமிருந்து இந்த இந்திய திருநாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்துக்கும் அதிகமாக தியாகம் செய்த அந்த உண்மை வரலாற்று நிகழ்வை யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. தாய்நாடு விடுதலையடைய வேண்டும் என்பதற்காக களம் இறங்கி போராடிய ஒரு சமுதாயம், உயிர்களை இழந்த சமுதாயம், கல்வியை இழந்த சமுதாயம், வெள்ளையர்கள் கொடுத்த அனைத்து விதமான சலுகைகளையும் தூக்கி எறிந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஒரு நாடு விடுதலையடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வருங்கால சந்ததிகள் கல்வி கற்பதையே தியாகம் செய்த சமுதாயம் ஒன்று உலகத்தில் இருக்க முடியுமேயானால் அது இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களாகத்தான் இருக்க முடியும். கல்வியை தியாகம் செய்தார்கள், சொத்துக்களை தியாகம் செய்தார்கள், உயிர்களை தியாகம் செய்தார்கள். இந்தியா விடுதலையடைய வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் இழந்த இழப்பு இருக்கிறதே, அது சாதாரண இழப்பல்ல, மிக பெரும் இழப்பு. வெள்ளையர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற பெயரில், அதாவது கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் இந்தியாவுக்குள் ஊடுருவதற்கு முன்பு இந்த நாட்டை 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் முகாலயர்கள், இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டை 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் என்பது வரலாறு. அந்த முகாலய மன்னர்களின் ஆட்சியில பலவிதமான நல்ல திட்டங்கள், நல்ல விஷயங்கள் நாட்டில இந்தியாவிலே ஏற்படுத்தப்பட்டது. முகாலயர்கள் அவர்களினுடைய ஆட்சியிலே இந்தியா வல்லரசாக செழிப்பாக இருந்தது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் அவுரங்கசீப் அவர்களுடைய ஆட்சியில் இந்தியா வல்லரசாக இருந்தது. இந்தியாவுக்கு தேவையான, இந்திய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் முகாலய மன்னர்கள், முகாலய முஸ்லிம் சக்கரவர்த்திகள் இந்திய மக்களுக்காக செய்து கொடுத்தார்கள். அந்த முகாலய மன்னர்களின் வரிசையில் கடைசியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்தான் இந்த மாமன்னர் பகதூர் ஷா அவர்கள். அக்டோபர் 24ஆம் தேதி அவர் பிறந்ததாக வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு அக்டோபர் 24ஆம் தேதியும் சில சகோதரர்கள் சமூக வலைத்தளங்களில் மாமன்னர் பகதூர் ஷா அவர்களின் பிறந்த தினத்தை குறிப்பிட்டு அவர்களின் தியாகத்தை பதிவிட்டு வருகிறார்கள். அந்த பதிவு, அதாவது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் படித்துவிட்டு போகக்கூடிய ஒரு பதிவு அல்ல. அவர்களின் வரலாறு வருங்கால சந்ததிகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய வரலாறு. ஒட்டுமொத்த முகாலயர்கள், அதாவது பாபர்ல இருந்து, அவுரங்கசீப்ல இருந்து பகதூர் ஷா வரைக்கும் அவர்களின் தியாகம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது பலரால். அவர்களின் தியாகங்கள் குறைத்து சில கயவர்களால் மதிப்பிடப்படுகிறது. அவர்களினுடைய தியாகங்கள் சில கயவர்களால், பாசிச மதவாத கயவர்களால் கொச்சைப்படுத்தப்படுகிறது. கொச்சைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்றைக்கு தவறாக அவர்களை விமர்சித்து சில கயவர்கள் சமூக வலைத்தளங்களிலே சில தவறான பதிவுகளை பதிவிட்டு வருகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர்கள் ஒவ்வொரு முகாலய மன்னரும் இந்தியாவுக்காக வேண்டி செய்த தியாகங்கள் ஏராளம். அவர்களுடைய வரலாறுகள் மிக பெரும் படிப்பினை மிக்க ஒரு வரலாறுகளாக இருக்கிறது. அந்த வரலாறை, முகாலயர்கள் இந்த நாட்டுக்காக செய்த தியாகங்களையும் வரலாறுகளையும், அந்த வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய வீர வரலாற்று நிகழ்வுகளை நம் சந்ததிகளுக்கு, வருங்கால முஸ்லிம் சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த முகாலய
மன்னர்கள், முகாலய சக்கரவர்த்திகளில் கடைசி மன்னரான முகாலய மன்னர் பகதூர் ஷா அவர்கள், மாமன்னர் பகதூர் ஷா அவர்கள் 1775 அக்டோபர் 24 டெல்லியில் பிறக்கிறார். இவருடைய தந்தை 2ஆம் அக்பர் ஷா, அதாவது பகதூர் ஷா அவர்களினுடைய தந்தை 2ஆம் அக்பர் என்று சொல்லப்படுகிற 2ஆம் அக்பர் ஷா, தாய் லால்பாய். டெல்லியில் பிறந்த அக்பர் ஷாவுடைய 2ஆம் அக்பர் ஷாவுடைய மகன்தான் மாமன்னர் பகதூர் ஷா அவர்கள். அதாவது இவரின் தந்தை பகதூர் ஷா அவர்களின் தந்தை அக்பர் ஷா இருக்கிறாரே, அவர் முகாலய பேரரசர்களில் 14ஆம் பேரரசராக பார்க்கப்படுகிறார். 14வது பேரரசர், அதாவது 14ஆம் முகாலய பேரரசரான 2ஆம் அக்பர் ஷாவுடைய மகன்தான் மாமன்னர் பகதூர் ஷா அவர்கள். பகதூர் ஷா அவர்கள் சிறு வயதிலேயே மார்க்கப்பற்று உள்ளவராகவும் முறையான போர் பயிற்சி கற்றவராகவும், மார்க்க கல்வி கற்றவராகவும், போர் பயிற்சி பெற்றவராகவும் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவராக இருந்தார். இவர் எப்பொழுது அரியணை ஏறுகிறார் என்று சொன்னால், டெல்லியில அவருடைய தந்தைக்கு பிறகு எப்பொழுது ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார் என்று சொன்னால், அவர்களுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். அதாவது கிபி 1837 மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் அவர்களுடைய பெயர் பகதூர் ஷா ஜாஃபர் என்று சொல்லப்படுகிறது. மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் அவர்கள் 1837 டெல்லி அரியணையில் ஏறுகிறார். ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். மக்கள் மத்தியில் இருந்த, அதாவது பகதூர் ஷா அவர்கள் மன்னராக வர வேண்டும், அவரின் தந்தைக்கு பிறகு மன்னராக வர வேண்டும் என்பதை டெல்லியில் இருக்கக்கூடிய, டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முகாலயர்களுடைய ஆட்சி டெல்லியிலிருந்து எந்த பகுதி வரைக்கும் இருந்ததோ அந்த பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் ஆசைப்படுகிறார்கள். பகதூர் ஷா ஜாஃபர் அவர்கள் ஆட்சி தலைவராக வர வேண்டும், மன்னராக பொறுப்புக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். மக்களின் விருப்பத்தின்படியே அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார்கள். 837 டெல்லியில் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்கிறார்கள். அவர்களுக்கு இருந்த, மக்களிடம் இருந்த ஆதரவு, செல்வாக்கு, அவர்களுடைய அந்த செல்வாக்கை முறியடித்து ஆட்சியை பகதூர் ஷா அவர்களிடத்திலிருந்து பிடுங்குவதற்காக வெள்ளையர்கள், கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் நாட்டுக்குள் ஊடுருவிய அந்த பிரிட்டிஷ்காரர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்தார்கள். அந்த சூழ்ச்சியினுடைய விளைவு எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக முதலில் நடைபெற்ற போர், அதாவது வெள்ளையர்களை எதிர்த்து முதலில் அறிவிக்கப்பட்ட யுத்தம் சிப்பாய் கலகத்தை பற்றி சொல்வார்கள். 1857 நடைபெற்ற அந்த முதல் இந்திய விடுதலை போர் என்று அறிவிக்கப்படுகிற, முதல் இந்திய விடுதலை போர் என்று சொல்லப்படுகிற சிப்பாய் கலகத்தை போன்று நம் நாட்டு வீரர்கள் வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அந்த போரை துவக்குகிறார்கள். அதாவது வேலூர் வரைக்கும் அதனுடைய புரட்சி வெடிக்கிறது. ஒரு பக்கம் திப்பு சுல்தான் அவர்களுடைய தியாகம் மகத்தானது. இந்த சிப்பாய் கலகம் என்று சொல்லப்படுகிற 1857 வெள்ளையர்களுக்கு எதிராக முதலில் அறிவிக்கப்பட்ட அந்த யுத்த வரலாறு இருக்கிறதே, அதிலே திப்பு சுல்தான் அவர்களுடைய தியாகமும் அவர்களின் தந்தை ஹைதர் அலி அவர்களினுடைய தியாகமும் மிக மகத்தானது. அந்த வரலாறை சொல்வதாக இருந்தால் வருட கணக்கில் சொல்லி கொண்டிருக்கலாம். திப்பு சுல்தானுடைய வரலாறும் ஹைதர் அலியுடைய வரலாறும், இந்திய மண்ணுக்காக அவர்கள் செய்த தியாகமும் மிக மகத்தானது. அப்போ அந்த போர் தீவிரமாக நடைபெறுகிறது, டெல்லியிலே நடைபெறுகிறது. அதை முன்னின்று நடத்தியவர் மன்னர் பகதூர் ஷா அவர்கள். ஆங்கிலேய ஆதிக்க ஆட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் பொங்கி எழுந்து அந்த பெரும் கோபத்தின் வெளிப்பாடுதான் இந்த
முதலில் யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது 1857 ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்திய வீரர்கள் புரட்சியில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளான பாரத்பூரிலும் மீரட்டிலும் கிளர்ச்சி பரவுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த இந்திய புரட்சி படைகள், கிளர்ச்சி படைகள் வெள்ளையர்களை எதிர்த்து யுத்தம் செய்து அந்த யுத்தத்தின் பலனாக 1857 ஆண்டு மே 1 டெல்லி செங்கோட்டையை அடைந்து ஆங்கிலேயர்களிடம் இருந்து டெல்லியை முழுமையாக அந்த இந்திய வீரர்கள், புரட்சி படைகள் அந்த வெள்ளையர்களிடம் இருந்து டெல்லியை முழுவதுமாக கைப்பற்றுகிறது. பகதூர் ஷா தான் இழந்த அந்த ஆட்சியை மீண்டும், அதாவது மே 12 தொடங்கி பிரிட்டிஷாருக்கு எதிரான ஒரு போரையும் அவர் அறிவிக்கிறார். பின்னர் அந்த என்ன நிலைமைக்கு ஏற்படுதுன்னு சொன்னால், சில மாதங்கள் நீடித்த அந்த கடுமையான யுத்தம், டெல்லியை கைப்பற்றிய அந்த புரட்சி படைகள், பகதூர் ஷா அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து தீவிரமாக போராடி கொண்டு இருக்கிறார். இந்த பேகம் ஜீனத் மஹால் மற்றும் 2 மகன்களோடு அவர்களை கைது செஞ்சு 1858 ஆண்டு டிசம்பர் 8 பர்மா நாட்டில் இருக்கக்கூடிய ரங்கூன், அதாவது இன்னைக்கு மியான்மர் என்று சொல்லப்படுகிற பர்மா நாட்டில் உள்ள ரங்கூன் சிறைக்கு பிரிட்டிஷ் அரசு அவரை நாடு கடத்துகிறது. அடிமையாக அந்த கொடும் சிறையில் 4 ஆண்டு காலம் அவர் பல கொடுமைகளை, சித்திரவதைகளை மன்னர் பகதூர் ஷா அவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். மன்னர் பகதூர் ஷா அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த பர்மா சிறையில பலவிதமான கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்தார். அவரும் அவருடைய குடும்பமும் அனுபவித்தது என்பது வரலாறு நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம். அப்போ பகதூர் ஷா அவர்கள் அவர் நேசித்த தாய் நாட்டில் அவரை அடக்கம் செய்கிறதுக்கு 6 அடி நிலம் கூட இல்லாமல் போனது. அதாவது மன்னர் குடும்பம் காலங்காலமாக 800 ஆண்டு காலமாக இந்திய மண்ணை ஆட்சி செய்த முகாலய வம்சத்தின் கடைசி சக்கரவர்த்தியாக, கடைசி மன்னராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் ஆட்சியை இழந்து, தாய் நாட்டின் மீது உள்ள நேசத்தின் காரணமாக தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்திய தேசத்தின் மீதுள்ள பற்றுதலின் காரணமாக வெள்ளையர்களை எதிர்த்து தைரியமாக யுத்தத்தை அறிவித்து அவர்களோடு சண்டையிட்ட காரணத்தினால் தோல்வி தழுவுகிறது. தோல்வியை தழுவி ஆட்சி அதிகாரத்தை இழந்து, நாட்டை இழந்து, அவரை சொந்த நாட்டில், எந்த நாட்டில் அவருடைய வம்சம் 800 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சதோ அவங்க ஆட்சி செஞ்ச இந்த நாட்டில் அவர் அடக்கம் செய்ய முடியாமல் ரங்கூன்லேயே, அதாவது பர்மா நாட்டில் இருக்கக்கூடிய ரங்கூன்லேயே அவரை அடக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அவர்களுக்கு சிறையில் எந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டது என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கும் பொழுது, அதாவது பிரிட்டிஷார் செய்த அந்த அநியாயங்கள் இருக்கிறதே, அந்த மன்னர் பகதூர் ஷா அவர்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் ஹட்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளன் இருந்தான். அதாவது இந்தியாவில் பல பகுதிகளில் பிரிட்டிஷார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ஹட்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியாளன் தான் மன்னர் பகதூர் ஷா அவர்களை கைது செய்து, அவர்களையும் அவர்களின் குடும்பத்தார்களையும் கைது செய்து சிறையிலே அடைக்கிறான். அந்த ஹட்சன் என்ற அந்த கொடுங்கோல ஆட்சியாளன் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கையை, ஒரு மனித உரிமை மீறல் என்று சொல்லப்படுகிற நடவடிக்கையை அன்றைக்கு எடுக்கிறான் என்று சொன்னால், மன்னர் பகதூர் ஷா அவர்களுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். 2 முக்கியமான மகன்கள். மிர்சா முகல் என்ற ஒரு மகன் இருந்தான். ஹிலுர் சுல்தான் என்று ஒரு மகன் இருந்தார். மிர்சா முகல் என்ற பெயரில், ஹிலுர் சுல்தான் என்ற பெயரில் 2 மகன்கள் இருந்தார்கள், மிகச்சிறந்த வாரிசுகள். அந்த 2 பேரையுமே
ஹட்சன் என்ற ஆட்சியாளன் அவன் உத்தரவிட்டு 2 மகன்களையும் சுட்டு கொன்று அவர்களுடைய அந்த இரண்டு மகன்களுடைய தலை வெட்டப்பட்டு, அதாவது மிர்சா முகலுடைய தலையும் ஹிலர் சுல்தானுடைய தலையும் வெட்டப்பட்டு அதை துண்டாக்கி அதை ஒரு தட்டில் வைத்து, ஒரு தாம்பூலத்தில் வைத்து மூடி பகதூர் ஷா அவர்கள் சிறையில் நிற்கும் பொழுது, சிறையில் இருக்கும் பொழுது, உனக்கு, அதாவது எங்கள் அரசாங்கத்தை, பிரிட்டிஷ் அரசாங்கமான எங்களை எதிர்த்து யுத்தம் அறிவித்த, எங்களை எதிர்த்து சண்டையிட்ட உனக்கு நாங்கள் ஒரு பரிசை தருகிறோம் என்று ஹட்சன் என்ற அந்த அநியாயக்கார ஆட்சியாளன் அவன் கூட வந்த வீரர்களோடு தட்டை கொடுக்க சொல்லுகிறான். தட்டுக்கு மேல் ஒரு திரை போடப்பட்டு இருக்கிறது. திரையை விலக்கி பார்த்தால் அதிலே தன்னுடைய 2 மகன்களின், தன்னுடைய அந்த 2 வாரிசுகளின் தலைகள் வெட்டப்பட்டு அந்த தட்டிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. இதை பார்த்த பகதூர் ஷா அவர்கள் கொஞ்சம் கூட நடுங்கவில்லை, கதறவில்லை, தைரியமாக இருந்தார். முஸ்லிம்களுக்கு, அல்லாஹுவை ஈமான் கொண்ட மூமின்களான ஈமான்தாரிகளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் அதை நினைத்து உள்ளத்திலே கலங்கினாலும் வேதனைப்பட்டாலும் வெளியே எதிரிகளிடம் அந்த வேதனையை காட்டாமல் தைரியத்தோடு நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் ஈமானிய பலம். அந்த ஈமானிய பலம் உலகத்தில் மூமினை தவிர, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமினை தவிர வேறு எந்த மனிதனுக்கும் ஈமானிய பலம் என்பது கிடையாது. அந்த ஈமானிய பலம்தான். அதை பார்த்து அவன் எதுக்காக மகன்கள் 2 பேருடைய தலையை வெட்டி தட்டில் வச்சு நாங்கள் கொடுக்குற பரிசு இதை வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த திரையை எடுத்துகிட்டு பார்த்தா, துண்டை விளக்கிட்டு பார்த்தா மகன்களுடைய தலை இருக்குது. இதை கொண்டு போய் கொடுத்தா அவர் கதறுவார், பயப்படுவார். அதை நினச்சி வேதனைப்பட்டு அந்த ஒரு சோகத்தில் உயிரை விட்டா கூட விட்டுருவார். ஏன்னா நம்மளை எதுக்குறவங்களுக்கு இதுதான் கிதி, நம்மளை யாரும் எதுக்கக்கூடாது. இனிமேல் முஸ்லீம்களில் யாரும் மன்னர் பகதூர் ஷா மாதிரி, அந்த சிப்பாய் கழகம் மாதிரி, அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போரை அறிவிச்சாங்களே அந்த புரட்சி படைகள் மாதிரி யாரும் புரட்சி படைகளாக மாறிடக்கூடாது, நம்மளை எதிர்த்து யாரும் சண்டைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அநியாயம் செய்யப்படுது, இந்த அக்கிரமம் நிகழ்த்தப்படுது. இந்த தட்டில் கொண்டு வந்து காட்டும்போது கூட அவர் தைரியமாக அவனை எதிர்த்து நின்று பார்த்து முறைத்து பார்த்தார். கொஞ்சம் கூட கலங்கவில்லை. உள்ளத்தில் வேதனை இருந்திருக்கும், கவலை இருந்திருக்கும். அவனை கண்டு தயங்கவில்லை, பயப்படவில்லை. அப்போ அந்த மன்னர் பகதூர் ஷா அவர்களை பார்த்து அந்த ஹட்சன் கேட்குறான், உன் மகன்களுடைய தலையை வெட்டி தட்டில் வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன், நீ கதற மாட்டேங்கிற, கலங்கங்கள் அழுவ மாட்டோம், கதற மாட்டோம் என்ற இந்த வார்த்தையை கேட்டவுடனே இழிவடைந்த நிலையில் அவன் வெளியேறுகிறான். அப்போ சிப்பாய் கழகம் நடத்திய அந்த போராட்டம், தாய் மண்ணுக்காக வேண்டி மன்னர் பகதூர் ஷா அவர்கள் செய்த தியாகம், தன்னுடைய குடும்பத்தை, அதாவது தானும் தாய் நாட்டுக்காக நாடு கடத்தப்படும் போது கூட அவர் இந்தியாவிலிருந்து ரங்கோனுக்கு, பர்மாவுக்கு நாடு கடத்தப்படும் போது கூட இந்திய நாட்டில் தன்னுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தான் நேசித்த இந்த நாட்டிலிருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி சென்றார் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. அப்போ அந்த வரலாறுக்கு சொந்தக்காரரான மன்னர் பகதூர் ஷா அவர்களுடைய கல்லறை ரங்கூனிலே இருக்கிறது. ஒரு முறை நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பர்மாவுக்கு சென்றபோது ரங்கோனுக்கு சென்று மன்னர் பகதூர் ஷா அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட சமாதிக்கு செல்லுகிறார், கல்லறைக்கு செல்லுகிறார். அதிலே நாட்டை ஆண்ட அரசர், இந்த அரச பரம்பரையில் வந்த இந்த கடைசி அரசருக்கு தன் சொந்த நாட்டில் அடக்கம் செய்யப்படுவதற்கு, இறந்த பிறகு தன் சொந்த நாட்டிலே அடக்கம் செய்யப்படுவதற்கு 6 அடி நிலம் கூட இல்லை என்ற அந்த வார்த்தை, கல்லறையிலே எழுதப்பட்டிருந்த அந்த வார்த்தையை பார்த்து கலங்கி அதை ராஜீவ்காந்தி அவர்கள் சுட்டி காண்பித்து அந்த இடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். இன்று இந்தியாவிலே இந்திய மக்களாகிய நாங்கள் சுவாசிக்கிற சுதந்திர காற்று உங்களின் தியாகத்தாலும் உங்களின் குடும்பத்தார்களின் தியாகத்தாலும் தான் எங்களுக்கு கிடைத்தது என்று ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான பாபர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் மகன் ஹுமாயூனாக இருந்தாலும் சரி, அவுரங்கசீப் அவர்களாக இருந்தாலும் சரி, கடைசி மன்னரான பகதூர் ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்காக செய்த தியாகங்கள் ஏராளம். அவர்கள் மார்க்க விஷயத்தில், முகாலய மன்னர்கள் மார்க்க விஷயத்தில்
குர்ஆன் சுன்னா கொள்கையில் நிறைய மாறுபாடுகள் வேறுபாடுகள் அவர்களிடத்தில் இருந்தாலும் கூட தேசத்தை அவர்கள் நேசித்தது, தேசத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் சாதாரணமானதல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தேசப்பற்று மிக்க இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தேசப்பற்று உள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் நமது முன்னோர்களான இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட முஸ்லிம் முன்னோர்களினுடைய தியாகங்களும் வீர வரலாறுகளும் பேசப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.